ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். விஷயம் என்னென்னா, இப்போ விஜய் சார் வந்து அரசியலுக்கு வந்தார், அவர் ஜெயித்தார், சிஎம் ஆகிட்டார். உடனே இப்போ எல்லாரும் ரஜினி சாரோட ஃபேன்ஸ்லேயே ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தலைவர் வராமல் போயிட்டார், மிஸ் பண்ணிட்டார், விஜய் சார்லாம் ஜெயிச்சிட்டாரு, நம்ம ஜெயிக்கலை, நம்ம அரசியலுக்கே வரல, எல்லோரும் நம்மளை ஏளனமாக பார்க்குறாங்க, எல்லோரும் நம்மளை இன்றைக்கி வந்து காரி துப்புறாங்க, எல்லாருமே வந்து எங்களை வந்து நக்கல் அடிக்கிறாங்க, வெளியில் தலை காட்ட முடியல அப்படின்றத பற்றி நிறைய பேர் வந்து அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தினிருக்காங்க. விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒன்று பார்க்கணும். என்னோடய ஒப்பீனியன் இது, தலைவர் வந்து அரசியலுக்கு வராமல் இருந்தது அவர் செஞ்ச ஒரு பெரிய பாக்கியம். இன்னும் சொல்லப்போனால் அவர் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசம்பர் மாதம் 2020 அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது தான் அவரோட வாழ்நாளில் அவர் எடுத்த ஒரு சூப்பரான ஒரு டெசிஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அரசியல்ன்றது நாம் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க. அவ்வளோ பெரிய ஃபோர்ஸாக விஜய் வந்தார், மக்களோட செல்வாக்கில் வந்து ஜென்சி கிட்ஸ் எல்லாம் ஓட்டு போட்டாங்க. அவ்வளோ பண்ணியும் கூட அவரால் மெஜாரிட்டியில் ஜெயிக்கவே முடியல. இன்னும் சொல்ல போனால் அவரும் ஃபெயிலாக தான் இருக்கார் எலெக்ஷனில். என்ன அடுத்தவன் 30 மார்க் எடுத்து ஃபெயில் ஆகிறாருன்னா, இவர் வந்து 35 மார்க் எடுத்து ஃபெயில் ஆகிறாரு, அவ்வளோதான். அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, 108 சீட்டு தான் கிடச்சிருக்கு. அவரே வேறு ஒரு கூட்டணியில் இருக்க கட்சிங்களாம் சேர்த்து தான் ஆட்சியை அமைக்க முடியுது. அப்போ தலைவர் வந்திருந்தாலும் கிட்டத்தட்ட இதே நிலைமை இருந்தாக்கா யோசிச்சு பாருங்கள். நம்ம எல்லாருக்கிட்டையும் மறுபடியும் போயிட்டு சமரசம் பண்ணிக்கிட்டு, மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் சில விட்டு கொடுத்துக்கிட்டு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபேவராக பண்ணிக்கிட்டு, நிறையா பாலிசிஸில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு, இதுக்கு தான் நான் அரசியலுக்கு வரணுமா, நான் வந்து ஒரு 15-20% ஓட்டு பிரிக்கு தான் அரசியலுக்கு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் ரஜினி சார் பேசியிருப்பார் ஒரு ஸ்பீச்சு. அந்த மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. சரி, அப்படியே அரசியல் வந்து ஜெயிச்சு இப்போ கட்சியாக உருவாக்கி இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ விஜய் சார் வந்து 10 நாள் தான் அது, மறுபடியும் அதே தலைவலி, அதே கரண்ட்டு கட்டு, அதே எங்கே பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு மறுபடியும் தலைவலி தான். தலைவர் இதே சிஎம் ஆயிருந்தாருன்னா யோசிச்சு பாருங்களேன். இதே டென்ஷன் அடுத்த 5 வருஷத்துக்கு, இதே டென்ஷன். ஆட்சி இருக்குமா இருக்காதா, மக்களை கவனிக்க முடியுமா முடியாதா, நம்ம சொன்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைவேற்ற முடியுமா முடியாதா, பணம் இருக்கா இல்லையா, எவ்வளோ தூரம் சமாளிக்க முடியும். ஒரு நாளை போல் கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை, ஆட்சியிலையும் பிரச்சனை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்டையும் நம்ம ஃபண்டு வாங்கணும், அவங்க கூடயும் நிறைய விஷயத்தில் வந்து பாலிசிஸில் முரண்பாடு வரலாம், அவங்க கூடயும் சண்டை வரலாம், லோக்கலில் இருக்கக்கூடிய கட்சிங்க கூடயும் முரண்பாடு வரலாம், சில டிசிஷன்லாம் எடுக்கும்போது அவங்க அப்போஸ் பண்ணுவாங்க. ஏகப்பட்ட தலைவலி. யோசிச்சு பாருங்கள். தலைவருடைய ஹெல்த் இஷ்யூஸ் முக்கியமான விஷயம். எல்லாத்தையும் தாண்டி நம்ம அதை பேசவே வந்து பாதி பேர் அதை மறந்துட்டீங்க. இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸுக்கு அவர் சிஎம் ஆகிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் தினம் சிக்கியிருந்தாருன்னா அவர் அதுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் தான் அது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் சார் ஜெயிக்கிறாரா நல்ல விஷயம். தலைவர் சொன்ன மாதிரி தான் மக்களுக்கு வந்து அவர் மேலே நிறைய வந்து எதிர்பார்ப்பு இருக்குது. அதை அவர் பூர்த்தி செய்யட்டும். அவர் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் அவர் வந்து நிறைவேற்றட்டும். அதெல்லாம் அவர் பார்த்துப்பார். தலைவர் ஏன் அரசியலுக்கு வரல அப்படின்றத 3 பக்கம் அறிக்கையில் தெளிவாக சொல்லிட்டார். மீண்டும் நம்ம அதை பற்றி பேசுகிறது வந்து ஒரு சில பேர் இருந்துருக்கலாம். தலைவர் வந்தாக்கா அதை வச்சு காசு பணம் பார்த்துருக்கலாம், தலைவர் வந்தாக்கா அதை வச்சு சில விஷயங்கள்லாம் பார்த்துருக்கலாம், சில விஷயங்கள் நமக்கு ஏற்ற மாரி சில காரியத்தெல்லாம் சாதிச்சிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்ப்புடன் காத்திருந்தவங்க தான் அதில் ஏமாற்றம் அடைஞ்சு அதுக்கப்புறமேட்டா இப்போ புலம்பின்னு இருக்காங்க பாதி பேருக்கு மேலே. மீதி ஒரு சில பேர் தான் உண்மையிலுமே அவர் அரசியலுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கப்பட்டிருக்காங்க. ஆனால் என்ன கேட்டாக்கா, அவருக்கு இருக்கிற ஹெல்த் விஷயத்துக்கு அவர் வராமல் இருந்தது தான் பெஸ்ட்டு டிசிஷன் நான் சொல்லுவேன். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.